ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலோ பிக் பாஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவாகருக்கு கொடுத்த டாஸ்க் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே பேசியே நான் ஒரு நடிப்பை அரக்காணி போட்டு வச்சு செஞ்சார். அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சபரி வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவாக நிற்கணும். 2 days வந்து ஸ்டாச்சுவாக இருந்தார். அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேர்டும் பேசாதனால அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் மாதிரி மேனேஜர் ஆக்கி விட்டாங்க பசங்க. 2 மேனேஜர் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால் இவரை வந்து நாங்கள் மேனேஜர் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மேனேஜர் ஆனதுனால இவரோட பதவி காலியாக இருந்ததுனால யாருடா போடலாம் பார்த்து தேடிட்டு இருக்கும்போது சபரிக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்துருக்கும். ஒன்று திவாகராக இருக்கும், இல்லைன்னா பார்வதியாக இருக்கும். பார்வதியை கண்டிப்பாக போட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு போட்டார். எனக்கு தெரிஞ்சு திவாகர் இல்லைன்னா துஷார் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பேருமே நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் துஷார் வந்து எப்பயுமே பேச மாட்டான். அதனால் அவனுக்கு ஒன்றும் ஈஸியாக தான் இருந்திருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் நடிப்பு இறக்கன், அதனால் நடிச்சுட்டு தான் இருப்பார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து அந்த கெட்டப்பில் இருக்கார். பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து செம்ம கலையாக்கிட்டாங்க. ஏன்னா அதை பேச்சாடா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரண ஓட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே உட்காந்து தூங்கிட்டாரு. செம்ம ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்வதி அப்புறம் வந்து துஷார் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரால் பேச முடியல. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளி வந்து பிதுங்கி நிற்கிறார் தலைவர். அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க பேசாமல் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார். அவர் பேசாமல் இருக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடினமான டாஸ்க்கு. அந்த கடினமான டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து சேலஞ்சையும் அக்சஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் தானே. ஸோ எல்லாருமே வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபைனலாக வந்து திவாகர் வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா யாருக்கெல்லாம் ஹாப்பி, அப்பா இவர் திவாகர் வந்து இப்படி பேச விடாமல் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பிங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.